என் பேர் வந்து கிருஷ்ணன். வெள்ளரிக்கொம்பு கிராமத்தில் வசித்து வந்திருக்கிறோம். ஆள் குறும்பா இனத்தை சேர்ந்தவங்க. பரம்பரையாக இங்கே வந்து பரம்பரை காலமாக இங்கே தான் இருந்திருக்காங்க. நாங்கள் அவங்க தாத்தா இதில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ குறும்ப கம்யூனிட்டியில் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்பா வந்து வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தார். விவசாயம் வேலை, வேறு எஸ்டேட் வேலைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்போ தாத்தா வீட்டிலேயே ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு அப்போ அது மேய்க்கிறது விவசாயம் பண்ணும்போது அவர் கூடயே இருந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10 வருஷம் ஆகுது. பொண்டாட்டி பேர் வந்து சுசீலா. எனக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை பேர் வந்து வாசுகி, பையன் பேர் ராகுல். 3 வயசு ஆகுது. நம்ம வில்லேஜில் வந்து எழுத்துப்பறைன்னு ஒரு பெயிண்டிங் இது இருக்குது. அதில் வந்து எங்கள் தாத்தா வந்து முன்னாலே பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த தாத்தா வழியில் அப்புறம் நான் அவர் கூட போக அப்போ அவர் வந்து அந்த பெயிண்டிங் செவருலையும் கோயில் இதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பண்ணிட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்து போய் அவர் கூட இருந்து பழகிட்டு வந்துருக்குறேன். அது குலதெய்வத்துக்கு பண்ணுவாங்க அந்த பெயிண்டிங். இது நம்ம கும்பேஸ்வரம் சொல்லிட்டு கும்பம்னு ஒரு குடம் வச்சு தானிய வகையை போட்டு இது பண்ணுவாங்க. ரொம்ப காட்டுக்குள்ளே அந்த கோயில். நான் தாத்தாட்ட இருந்து அந்த பெயிண்ட் கற்றுறதுலேருந்து ஒரு சந்தோஷத்துக்கு சும்மா விளையாட்டு டைமில் அப்போ எல்லா வீடுகளில் சும்மா என்னோடய சொந்த முயற்சியில் சந்தோஷத்துக்காக எல்லா வீட்டில் கூப்பிட்டு என் வீட்டுக்கு பண்ண அது வீட்டுக்கு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பண்ணி வச்சதுலேருந்து எல்லா வீட்டில் வந்து பண்டிகை சீசன்லாம் இந்த சிபிஆர் ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணுறியே, அப்போ ப்ரஷ் வச்சு இந்த உங்கள் பெயிண்டிங் வந்து வெளியுள்ள காமிக்கிற மாதிரி பண்ணலாம். அப்போ உனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும், உங்கள் மக்களுக்கும் இதில் உங்கள் கலாச்சாரத்தை வழி காமிக்கலாம். அப்போ உங்களுக்கும் அது ஒரு தொழில் ஆகுமே அப்படின்னு சொல்லி இப்போ வெளியே வந்து இப்போ அது ஒரு வேலையாக தொழில் பெயிண்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. சொப்புனக்கு நாக்கு எல்லாம் நிறுத்தி அரைக்குது. இது இதாகி அதனுக்கு இப்போ முன்னொரு காலத்தில் வந்து இப்போ பாறையில் ஓவியம் பண்ணியிருக்கிறது வந்து காட்டில் அந்த ஆலம் குச்சி, அந்த குச்சியில் பிரஸ் மாதிரி தட்டிட்டு அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் செவரில் கோயிலுக்கெல்லாம். அதெல்லாம் பெரிய வாலில் செவுத்துலேயும் பாறையில் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரஷ் வரும். பேப்பரில் இதில் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ப்ரஷ். நான் முதல் கோயில் பெயிண்டிங் தான் பண்ணேன். கும்பது இந்த சிம்பு, அப்புறம் மூததையர்கள் கோயில் இருக்கு, அந்த குகைமலைன்னு சொல்லுவோம், அந்த பெயிண்டிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இப்போ புல் வீடு இருந்துச்சு, இப்போ சீட்டோடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தாங்க. நல்ல புல் குடிச்ச வீட்டுக்காக கதவு டோரில் அப்புறம் உள் பக்கம் இருக்கிறது வெளி இதுலெல்லாம் டிசைன் மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தற்சமய நல்லா அந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டு ஒரு 15 வருஷம் ஆகும். ஒரு 2000 வருஷத்தில் அந்த ப்ரஷ்ஷு எப்படி வச்சு பண்ணுறது அப்புறம் அது கற்றுக்கிட்டா வந்ததில்லை. இப்போ பேப்பரில் வந்து 10-15 வருஷம் ஆகுது. குருமா பெயிண்டிங்கோட சிறப்பு என்னென்னா, குருமா பெயிண்டிங் வந்து நேச்சர் கலர், இந்த காட்டுக்குள்ளே கிடைக்கிற அந்த இலை தலை அப்புறம் பிசின் பால் அது வச்சு செய்கிறதுனால அதோட பெயிண்டிங்கோட இது தனி சிறப்பு. செம்மண் அப்புறம் களிமண் சொல்கிற மஞ்சள் கலர் இருக்கும், அப்புறம் பூதி மண்ணுன்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை ஒயிட்டு கலர் வரும். அப்போ ஒரு கரிமரம்னு சொல்லிட்டு அந்த பட்டை எடுத்து அந்த கருப்பு பிளாக் வரும்.
அப்புறம் வேங்கை மரம் பால், அந்த பாலில் வந்து ஒரு 3 கலர் கிடைக்கும். அந்த மஞ்சள் கலரு, அப்புறம் ப்ரௌனு, பிளாக், 3 கலர். அப்புறம் ஒரு கட்டை கிடான்னு சொல்லுவோம். கட்டை கிடா இதுலேருந்து அந்த க்ரீன் கலர் இருக்கும். நேச்சர் ஒரு டார்க் க்ரீன் மாதிரி வரும். அதை எடுத்து ஹேண்ட்மேட் பேப்பரில், அப்புறம் கிளாத்து இதில் பண்ணுறோம். அப்புறம் கேன்வாஸு இதில் பண்ணுறோம். இப்போ பெயிண்ட்டு நேச்சர் கலர் இது சேகரிக்க போகணுன்னா ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். போய் காட்டுக்குள்ளே இருந்து அந்த செம்மண் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி அது ஜலிச்சு அந்த கட்டி எடுத்து அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது பண்ணுறோம். அப்புறம் களிமண்ணும் அப்படி தான். களிமண் அந்த களிமண்ணுக்கு போகிறக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். கீழே பள்ளத்தா குழிக்குள்ளே போயிட்டு அந்த மண் கட் பண்ணணும். அப்புறம் கறி மரம்ட்டு அந்த ஒரு மரப்பட்டை, அது காட்டுக்குள்ளே போகணும். இங்கே மேலே கிடைக்காது, கொஞ்சம் கீழே போகணும். அந்த பிளேன்ஸ் மாதிரி ஏறதுக்கு போனால் அந்த கறிமரம் பட்டை கிடைக்கும். அப்புறம் வேங்கைப்பால் அந்த மாதிரிக்கு ஒரு சீசனுக்கு இப்போ ஜூன் மாதம் கிடைக்கும். அந்த மழை சீசன் ஒரு ட்ரையும் போது அது தானாக வடிஞ்சு அது கொஞ்சம் தான் கிடைக்கும், ஜாஸ்தி கிடைக்காது. அதை கலெக்ட் பண்ணி வர்றது அது இப்படியோ 2 நாளால் ஆகும். அது எடுத்து வந்து வச்சோன்னா அது ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கெல்லாம் நிற்கும், கிடைக்கும். கிரீன் கலர் எடுக்கிறேன்னா அந்த பச்சை தலைக்கு அது பக்கத்துலேயே இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போகணும். போய் அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வந்துட்டு அரைச்சி நல்லா கல்லில் வச்சு நல்லா அரைச்சி சாறு புழிஞ்சு அதை கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு அப்புறம் ஒரு பெயிண்ட்டு ப்ரஷ்ஷுக்கு வர மாதிரி பதமான பண்ணலாம். ஒரு நாளுக்கு இப்போ பெயிண்டிங் வேணும்னா ஒரு நாளுக்கு எல்லோரும் 2-3 நாள் 4 நாளுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அரைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். தாத்தா காலத்தில் கூட அவங்க அண்ணன் தம்பி ஒரு 5 பேர். அப்போ அந்த 5 பேர்லேயே தாத்தாவுக்கு இன்னொரு 2 பேருக்கு தான் தெரியும், அவங்க 3 பேருக்கு தெரியல. அப்போ இந்த தாத்தாக்குள்ளே இப்போது அந்த காலத்தில் அதுக்கு முன்னாலே பண்ணியிருப்பாங்க. சின்ன பாறையில் அவங்க வீடு புல் வீடுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டு தாத்தா பண்ணியிருந்தா, தாத்தாக்கு பின்னாலும் நான் பண்ணுறேன். அதனால பெருமையாக இருக்கும்.